நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிட பாடத்தில் அரசு பணிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கணும், அரசு பணிக்கான கிரக அமைப்பு, அரசு பணிக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ அரசு பணின்னு பார்த்திங்கன்னா நம்ம அரசு பணி விரும்பாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது அதில் வந்து பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்காது, ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதுக்கான அமைப்பு நம்ம ஜோதிட ரீதியாக எப்படி சொல்லப்பட்டிருக்குது, அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் சொல்லித்தரேன். சூரியன் அரசு கிரகம் அப்படின்னாவே யார் முதல் நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் தான் வந்து அரசு கிரகம். சூரியனுடைய வீடு சிம்மம். முதல்ல நான் உங்களுக்கு பாடத்தில் சொல்லி கொடுத்துருக்குறேன். எந்த வீடு உங்களுக்கு சூரியனுடைய வீடுன்னு தெரியாதவங்க நம்ம ஜோதிடத்தில் முன்னாடி வந்து கிரகங்களின் வீடுகள்னு ஒரு கட்டை இருக்கும். அந்த வீடியோவில் போய் பார்த்துக்குங்க. கிரகங்களினுடைய ஆட்சி வீட்டில் சூரியனுடைய வீடாக இந்த சிம்மம் இருக்கும். இதுதான் சூரியனுடைய வீடு. இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் நிலையாக நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா, சூரியன் எங்கே இருந்தாலும் 12 லக்கணங்களில் பிறந்திருப்பாங்க. 12 லக்கணங்கள்லேயும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்கணத்தில் சூரியன் இருக்கணும். ஒரு பாயிண்ட்டு, லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு அரசு பணிக்கான வாய்ப்பு, ஆதாயம் கூடுதலாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நான் உதாரணத்துக்கு தான் சூரியன் போட்டிருக்கேன். சூரியன் எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம். அந்த சூரியன்லேருந்து 5 1 2 3 4 5 இந்த இடத்துல குரு இந்த இடத்துல குரு இருக்கலாம். இது வந்து 5, அடுத்தது 7 குரு இங்கே இருப்பார். அதுக்கடுத்து 7 8 9 இங்கே 1 2 3 4 5 இங்கே குரு. சூரியன்லேருந்து 1 2 3 4 5 7 8 9 இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அரசு பணிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து குரு வந்து 5ஆம் பார்வையாக பார்ப்பார் சூரியனை. இங்கேருந்து குரு 5ஆம் பார்வையாக பார்ப்பார், இங்கேருந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பார், இங்கேருந்து 5ஆம் பார்வை, இங்கேருந்து 9, இங்கேருந்து 5. ஆக மொத்தத்தில் குரு சூரியன்லேருந்து 5 7 9 ஆகிய வீடுகளில் குரு இருக்கும் பொழுது அவங்களுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா டிகிரி வித்தியாசம் இருக்கும். ஒரு சிலர் கிடைக்காம இப்படி இருந்தாலும் கிடைக்காம போகிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிகிரி வித்தியாசம் இருக்குது. அதாவது குரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 20 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னா, இங்கே சூரியன் 1 டிகிரியில் இருந்தாருன்னா சூரியன் மேலே குருவினுடைய பார்வை வராது. அது வந்து உங்களுக்கு டிகிரி பாடத்தில் தான் வரும். இது நீங்கள் வந்து இப்போ தோராயமாக பார்த்துக்கிறதுக்காக ஒரு இது சொல்கிறேன். டிகிரி பாடம் அதை எடுத்தால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன். சூரியன்லேருந்து 1 2 3 4 5, சூரியன்லேருந்து 7 9 ஆகிய இடங்களில் குரு இருக்கும்போது அரசு பணிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ப்ளஸ் குரு சூரியனுடனே இணைஞ்சிருக்கிறது. சூரியனுடனே குரு இணைஞ்சிருந்தாலும் அரசு பணிக்கான வாய்ப்பு மிக மிக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்புறம் சுக்கிரன் வந்து சூரியனோட இணைஞ்சு 5 டிகிரிக்குள்ளே நெருக்கமாக இருக்கார். சுக்கிரனை வந்து சூரியன் அஸ்தங்கம் பண்ணிட்டார் அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். இது எந்த பொட்டியில் இருந்தாலும், இந்த பொட்டி மட்டும் இல்லை, எந்த பொட்டியில் இருந்தாலும். இது வந்து நான் உதாரணத்துக்காக போட்டிருக்கேன். எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த பொட்டியில் இருந்தாலும் சூரியன் இருக்கிற வீட்டில் இருந்து குரு 5 7 9 ஆகிய வீடுகளில் குரு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியன் குருவோட இணைஞ்சோ, குருவோட ஒரு 6 டிகிரி 10 டிகிரி இந்த இதுக்குள்ளே ரொம்ப இணைஞ்சிருக்கணும், நெருக்கமாக இருக்கணும். 10 டிகிரிக்குள்ளே ஒரு குருவோடு இணைஞ்சிருக்கணும். சுக்கிரனோட 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கணும். அப்போ தான் சுக்கிரனோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாருன்னா அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, இது சூரியன் எந்த பொட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி. அதே மாதிரி குரு வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூரியன் குருவோடு இணைஞ்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, லக்னாதிபதினு சொல்கிற ஒரு அதே மாதிரி நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்னத்தை போட்டுடுறேன். விருச்சிக லக்கணத்திலிருந்து 10ல் சூரியன் இருக்கார். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அரசு பணிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.
லக்கணத்திலிருந்து சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருப்பார். இது வந்து அவர் சொந்த வீடு. நாங்கள் இப்போ வேறு லக்கணம், இந்த லக்கணம்னு வச்சுக்கோங்க, மிதுன கன்னி லக்கணமாக இருந்தால் லக்கணத்திலிருந்து 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், அவங்களுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். அரசு பணிக்கான வாய்ப்பு அவங்களுக்கும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மீன லக்கணம் 10ல் இங்கே சூரியன் இருக்கார் அப்படின்னாலும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 10ஆம் இடம், அதே மாதிரி லக்னத்திற்கு லக்ன வீடியோவும் போட்டிருக்கிறேன். நீங்கள் லக்னம்னா எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன், அதையும் போய் லக்ன வீடியோவில் பார்த்துக்குங்க. லக்னத்திற்கு 5, அதாவது 4, 5, 6, 10 ஆகிய இடங்களில் சூரியன் இருக்கார். லக்னத்திற்கு 10ஆம் இடம், லக்னத்திற்கு 4, 5, 6 ஆகிய இடங்களில். ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்தால் 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருந்தால் அது பதவி ஸ்தானம். அதனால 6ஆம் இடங்கிறது அடிமை தொழில். இந்த இடங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது, சூரியன் இருக்கும் பொழுது அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல திக்பலமாக இருப்பார். சூரியன் பவராக இருக்கணும், ஆட்சி உச்சம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சூரியன் ஆட்சி வீடு, இது சூரியனுடைய உச்ச வீடு, இங்கே இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ இப்படியெல்லாம் இருக்குதுங்க, ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு என்னன்னு, அதுக்கான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியனுடைய பாவகிரகங்கள் இணையக்கூடாது. சூரியனோட பாவகிரகங்கள் இணையக்கூடாது. யாருன்னு கேட்டால் சூரியன் சனி சேரக்கூடாது. சூரியன் கிடைக்காதவங்களுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா, சூரியன் ராகு சேரக்கூடாது, சூரியன் கேது இதெல்லாம் சேரக்கூடாது. இந்த 3 கிரகங்களும் சேராமல் இருக்கணும். மீதியெல்லாம் சேரலாம். அந்த மற்ற கிரகங்கள் எல்லாமே, இதில் 3 கிரகம் இருக்கா, மீதி 6 கிரகத்தில் சூரியன் போக மீதி 5 கிரகங்களும் சேரலாம். சூரியனோட மற்ற எந்த கிரகங்களும் சேரலாம். இந்த 3 கிரகங்களும் சேரும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக தாமதமாகிறதுக்கும் கிடைக்காம போகிறதுக்கு, இல்லைன்னா கிடைச்சாலே நம்மளுக்கு அது ஒரு கீழ்நிலையான வேலை அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஏன்னா இது இருந்ததுன்னா அதே குரு பார்த்துட்றாரு. இப்போ இங்கே சூரியன் இருக்குது, ஆனால் இங்கே சனியும் இருக்குது, அதை குரு பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங்கில் கொஞ்சம் கீழ் போஸ்டிங் வந்துடும். அந்த மாதிரி சூரியன் இப்போ இங்கே இருக்கிறாரு, அதே மாதிரி சூரியனோட ராகு இருக்குது அப்படின்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த துறையை மாற்றி ரொம்ப கீழே கொண்டு விட்டுரும். அது பிரியமில்லாத வேலையில் போய் செய்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து சூரியன் 10ல் இருக்கலாம், அல்லது லக்னத்திலேயே இருக்கலாம், அல்லது 7ல் இருக்கலாம். இன்னொரு இடம் வந்து 7லேயும் இருக்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 7ல் வந்து இருந்தாலும் லக்னத்தை பார்ப்பார் சூரியன். அது ஒரு வாய்ப்பு இருக்கும் அதிகமாக. இல்லைன்னா கணவன் மனைவி, அவங்க வந்து கணவனோ மனைவியோ அவங்க அரசு பணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி கேந்திர கோணங்களில் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடம்னு சொல்கிறோம், 9ஆம் இடத்துலையும் இருக்கலாம் சூரியன். ஆனால் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா குருவனுடைய பார்வையில் அவர் உட்காந்துருக்கணும். அதுதான் முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா, குருவுடைய பார்வையில் அவர் உட்காந்துருந்தாருன்னா சூரியனிலிருந்து 5, 7, 9ல் குரு இருக்கணும். ஏன்னா அங்கே இருந்தால் சூரியனை பார்த்துருவார். எந்த வீடாக இருந்தாலும் சரி, சூரியன் உங்களுக்கு இப்போ இங்கே பொட்டியில் போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொட்டியிலிருந்து 1, 2, 3, 4, 5 இந்த வீட்டில் இருக்கணும் குரு. அடுத்தது 1 இங்கேருந்து 7ஆம் வீட்டில் குரு இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்கே குரு இருக்கணும் இல்லையா? 1 இங்கேருந்து 7, 8, 9 இங்கே குரு இருக்கணும். அப்படி குருவனுடைய பார்வையில் அவர் உட்காந்துருக்கணும். எங்கே இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், குருவின் சூரியன் இருந்த வீட்டிலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா, கிளாக் வைஸில் எண்ணி வந்தீங்கன்னா, குரு 5, 7, 9ல் இருக்கணும், அல்லது சூரியனோடையே சேர்ந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா சூரியனோட சுக்கிரன் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். 5 டிகிரியில் உங்களுக்கு டிகிரியெல்லாம் போட்டிருப்பாங்க. சூரியன் அப்படின்னு போட்டு இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா, இதிலிருந்து 30, இதிலிருந்து 60. இப்போ 60 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அடுத்தது 65 டிகிரியில் சுக்கிரன் அப்படின்னு போட்டிருக்கணும். உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அரசு பணிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிம்மத்தில் வந்து சுபகிரகங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் மெயின் சூரியன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான். அவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அரசு பணிக்கான வாய்ப்பு, ஆதாயம் அதிகமாக இருக்கும். டிகிரியினுடைய அளவு போட்டிருப்பாங்க. இப்போ இங்கேருந்து சூரியன் இங்கே இருக்கார் பக்கத்தில், இங்கே நீச்ச வீடு தான். ஆனால் இங்கே லக்னாதிபதினு சொல்கிறது இப்போ விருச்சிக லக்னம்னு போட்டிருக்கிறேன். இந்த லக்னத்திலிருந்து இந்த லக்னாதிபதி யார்? செவ்வாயும் சூரியனும் இணைஞ்சிருந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே கன்னி லக்னத்தினுடைய அதிபதி யார்? புதன். அப்போ புதனும் சூரியனும் இணைஞ்சிருந்தாங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்படி நீங்கள் கண்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ மகர லக்னம் கும்ப லக்னத்துக்கு மட்டும் அது ஒத்து வராது. ஏன்னா சனியோட இணைஞ்சிருந்தாருன்னா குரு பார்க்கணும் அல்லது குரு சேரணும். இது 2 மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இந்த மகர கும்ப லக்னங்களுக்கு சனியோட தனியாக இணைஞ்சிருந்தாருன்னா, இல்லைன்னா வாய்ப்பு வந்து ரொம்ப கீழே போகும். அந்த மாதிரி
அந்த அரசு பணியிலேயே கீழ்நிலையான தொழிலில் பதவியில் கொடுப்பார் அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கரனும் சூரியனும் நினச்சிருந்துடும். இந்த மாதிரி லக்னாதிபதியாக எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகம் சனியை தவிர மற்ற எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தோட சூரியன் இணைஞ்சிருந்தாருன்னா அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். குரு பார்க்கலினா கூட சப்போஸ் குரு பார்க்கலினா கூட இந்த செவ்வாய் என்னுடைய லக்கணங்க, ஆனால் என்னுடைய லக்னாதிபதியோட சூரியன் இணைஞ்சிருக்காரு அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா லக்னாதிபதியோடய சூரியன் இருந்தாருன்னா நீங்கள் தான் லீடராகவே இருப்பீங்க. அரசு பணி, அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியோட சூரியன் இணைஞ்சிருப்பார். அவங்களாம் அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து அதிகாரம் சூரியனை சுற்றி தான் 9 கோள்களும் இயங்குறாங்க. அப்போ சூரியன் தான் தலைமை கிரகமாக இருக்குது எங்கே போனீங்கனாலே. அந்த மாதிரி உங்கள் லக்கணத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் தான் லீடராக இருப்பீங்க. அந்த கிளாஸ் லீடராக இருக்கிறது, ஒரு அசோசியேஷன் இருக்குதுன்னா அதில் லீடராக இருக்கிறது, அல்லது ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லக்கணத்தில் சூரியன் இருப்பார், இல்லைன்னா லக்னாதிபதியோட சூரியன் இணைஞ்சிருப்பார். உங்களுக்கு அது அரசு சம்மந்தமான ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா சூரியனை குரு பார்க்கணும், அல்லது சூரியனோட குரு இணைஞ்சிருக்கணும், அல்லது சுக்கிரன் இணைஞ்சிருக்கணும். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து உங்களுக்கு தற்போதைக்காக மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து அரசு பணிக்கான சில முக்கிய அமைப்புகள். பார்த்துக்குங்க. சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சூரியனோ கிடைக்காதவங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் சனி, சூரியன் ராகு, சூரியன் கேது ரொம்ப நெருக்கமாக 5 டிகிரிக்குள்ளே, ஒரு 10 டிகிரிக்குள்ளே ரொம்ப இணைஞ்சிருக்காங்க அப்படின்னாலும் கிடைக்காது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, சூரியன் இருக்கிற வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டில் சனி இருக்கக்கூடாது. சூரியன் இருக்கார், நேர் எதிரில் சனி இருக்கார் அப்படின்னாலும் நேராக சனி பார்த்துருவார். சனி சூரியனை பார்த்துட்டாலும் வாய்ப்பு பறிவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியனை சனி பார்த்துருவார். அதே மாதிரி சூரியன் இருக்கிற வீட்டுக்கு 3ல் சனி இருக்கக்கூடாது. இங்கே இருந்தாலும் சனி 3ஆம் பார்வையாக பார்த்துருவார். அது சாரி, இங்கே சூரியன் இருக்கார் அப்படின்னா சூரியனுக்கு 11ல் சனி இங்கே இருந்தாருன்னா சனி 3ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்படி 3ஆம் பார்வை என்று சனிக்கு. அதே மாதிரி 7ஆம் பார்வை சனி பார்க்கக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் பார்வை என்று இருக்குது. இங்கே சனி இருந்தாலும் இங்கேருந்து சனி 10ஆம் பார்வையை பார்ப்பார். சூரியனை பார்த்துட்டாருனாலும் அரசு பணிக்கான தடை அதிகமாக இருக்கும். அது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அப்புறம் கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதாவது நேரடியாக அதனுடைய பார்வை நேரடியாக சனியினுடைய பார்வை சூரியன் மேலேயும் விழுகக்கூடாது. விழுந்ததுனாலும் அதுக்கான தடை தாமதங்கள், அதே மாதிரி பதவி வந்து நம்ம எதிர்பார்க்குற பதவிகளே கீழே போகிறது, இதெல்லாம் வந்து சனியினுடைய தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா சூரியன் வந்து நம்மளுக்கு தேவையான ஆதாயம் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி சூரியன் வந்து சனியினுடைய வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பலன் கம்மியாகும். சனியினுடைய வீதி எதுங்க? மகரம். கும்பத்தில் இருந்தாருன்னா கிடைக்கும். ஏன்னா கும்பம் வந்து சிம்மத்தையே பார்த்துருவார். கும்பத்தில் இருக்கும்போது சிம்மத்தையே பார்த்துருவார். ஆனால் மகரத்தில் இருந்தாருன்னா பார்க்க மாட்டார். தன்னுடைய வீட்டுக்கு 6ல் மறைவார். அதனால் சனி மகரத்தில் இருந்தாலும் இந்த சூரியன் மகரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பலன் கம்மியாகும். சூரியன் வந்து மகரத்தில் இருந்தாலும் அரசு பணிக்கான ஆதாயம் கம்மியாக வரும். அதையும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது சூரியன் வந்து இந்த மாதிரி இதில் வந்து சூரியனுக்கு அரசு பணிக்கான ஆதாய அமைப்பு இப்போ எல்லாமே நான் விளக்கிட்டுன்னு நினைக்கிறேன். ஏதாவது மறந்துருந்தோம்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட போட்டு விட்றேன். இது வந்து ஒரு அமைப்பு. இது அரசு பணிக்கான அமைப்புக்கான ஒரு விளக்கம்தான். இது வந்து முழுமையான ஜாதக அமைப்புங்கிறது அது அவங்கவுங்க ஜாதகத்தில் கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போய் பார்க்கணும். டிகிரி அமைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா. ஆனால் இது வந்து ஒரு தற்காலிகமாக உங்களுக்கு வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு அமைப்பு. இது பார்த்துக்குங்க. இது வந்து அரசு பணியில் சேர்றதுக்கான அமைப்பு, அரசு பணி கிடைக்கிறதுக்கான அமைப்பு. அப்படி கிடைக்காமல் இருக்கிறதுக்கான என்ன விளக்கங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.